நீங்கள் உங்கள் பசங்களை மருத்துவத்துக்கு பார்க்கணும்னா தனியார்ட்ட போகணும். அப்போ நீங்கள் ஒரு ஒரு 50,000 சம்பாரிச்சினாலும் அதோடைய காஸ்ட் போய்கிட்டே இருக்குல்ல ஒரு பக்கம். அதை கவர்மெண்ட் சரியா இப்போ அமெரிக்காவில் நீங்கள் வீட்டுக்குள்ளே போனோடனே அதை தான் அரசியல் இங்கே பேசுறது இல்லை யாருமே. வீட்டுக்குள்ளே போயிட்டு அமெரிக்க அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு பாருங்க, சிங்கப்பூரோட அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ஏன் அப்போ இவ்வளவு வரி கட்டுறோம்? கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ஆண்டுக்கு வரி போய் சேருது. ஏன் வந்து வரல? ஏன் என்ன காரணம்? காரணம் மக்களை அவன் கரெக்ட் பண்ணுறதுக்கு தான். அவன் கரெக்ட் ஆகிட்டான், மக்கள் கேள்வி கேட்டாங்க. இப்போ மக்களையும் கரெக்ட் பண்ணிவிடும், அவங்களையும் கரெக்ட் ஆகிட்டோம்னா இப்போ கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ இதை நாங்கள் இப்போ எனக்கு அப்படியே நோட்டீஸ் கொடுத்துட்டு ஈஸியாக போயிடல, நான் சும்மா வாட்டி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு அது நோக்கம் இல்லை. ஒவ்வொரு நபரும் இங்கே அரசியல் படுத்தப்படணும், விவரம் தெரியணும். அதுக்காக தான் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்றதுலாம் இல்லை, சரியானதை செய்யுங்க. எது சரியோ அதை தேர்ந்தெடுங்க. இப்போ நீங்கள் ஒரு துணி எடுக்க போனாலும் சரி, கறி வாங்க போனாலும் சரி, நீங்கள் கறினா அப்படியே நீங்கள் போய் கறி வாங்கிட மாட்டீங்க. சாதாரண ஒரு நாள் சாப்பிட்டுட்டு முடிக்கிற கறிக்கு அவ்வளோ இருக்குன்னா நமக்கு 1500 நாள் நமக்கு என்ன வேணால் சட்டம் போடலாம். லாக்டவுன் போடலாம், 144 போடலாம், கொடுங்க எல்லாமே போடலாம். அதுக்கு அந்த அதிகாரம் போய் இருக்கும். அப்போ அது எனக்கானதாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய மெயினான திட்டம் கொசு ஒழிக்கணும். கொசு எப்படி ஒழிக்கிறது? திறந்த கால்வாயை வச்சுட்டு நீ எங்கேருந்து ஒழிப்ப? எத்தனை லட்சம் கோடியை நீ கொட்டினாலும் திறந்த வழி கால்வாய் இருக்கிற வரைக்கும் கொசு ஒழிக்க முடியாது. அப்போ நீங்கள் நாங்கள் திறந்த வழி கால்வாயே தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே இருக்காது. நாங்கள் வந்து ஃபுல்லாக பைப் வச்சு சிம்பிள் திட்டம் தான். உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பைப் வரும், அது உங்கள் கழிவு நீரோட பைப். நீங்கள் இந்த லெட்டினோடைய பைப்புன்றது இதில் கனெக்ஷன் பண்ணக்கூடாது. இல்லை நாங்கள் சட்டம் எப்படி இருக்குன்னா, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பைப் ஒன்று உங்களுக்குன்னு ஒரு ஒன்றுக்கு ஒன்று தொட்டி கொடுத்துருவோம் வெளியில். இந்த தொட்டியில் அந்த பைப்பு கனெக்ஷன் இருக்கும். நாங்கள் தொட்டி எப்படி கொடுப்போம்னா வலை வச்சு கொடுப்போம். வலை வச்சு மேலே சீல் போட்டு எல்லாம் மூடிடுவோம். மழை தண்ணி கூட அது உள்ளே போகாத அளவுக்கு மூடிடுவோம். எலி எதுவும் போகாத அளவுக்கு உள்ளே போவோம். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு வேறு ஏதாவது வேஸ்டேஜ் ஒரு பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒன்று அடிச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் தண்ணி போடணும், தொட்டிக்கு உங்களுக்கு மட்டும்தான் வேலை. மெயினில் நீங்கள் தோண்டணும் அவசியம் கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள்கிட்டே ஃபில்டர் ஆகிடும், வெறும் தண்ணி மட்டும்தான் வரும். அப்போ ஃபில்டர் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் இங்கேருந்து ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு சுத்திகரிப்பு நிலையம் வச்சு நேராக சுத்திகரிப்பு நிலையத்துக்கு போயிட்டு அதுலேருந்து சுத்திகரித்து அந்த நீரை விவசாயத்துக்கோ இல்லை ஆற்றில் விடுறதுக்கோ அப்படி பழி பண்ணி அதில் வர வேஸ்டேஜை எடுத்து மண்புழு தயாரிக்கிற உரக்கிடங்குக்கு போகிறோம். இப்படின்னு நாங்கள் பல கனவுகளோடு வந்து நிற்கிறோம். அதனால் எங்கள் கனவை பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி வேணால் நம்ம வாக்களிச்சிருக்கலாம். இந்த முறை வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சரியாக கண்டிப்பாக சரிங்க.